வெல்கம் டு அவர் சேனல் ராஜாவின் பார்வை. டுடே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் தான் வந்திருக்கோம். நம்ம நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டீரியர் டிசைன், அதாவது பிடெஸ் இன் இன்டீரியர் டிசைன் ஒரு கோர்ஸு, பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் இன் இன்டீரியர் டிசைனிங். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரேரான கோர்ஸு. நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு 1 or 2 காலேஜஸில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர் கூட ஓரியன்டான மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிடெஸ் இன் இன்டீரியர் டிசைன் சொல்லுவாங்க. இன்டீரியர் டிசைனை பற்றின ஒரு தெளிவான ஒரு விஷயங்களை கற்றுக்கக்கூடிய கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம நேரு காலேஜில் இந்த கோர்ஸ்க்கான ஸ்கோப் என்ன மாதிரி இருக்குது, டீச்சிங் மெத்தட் என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க, அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் படித்தா எங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ எல்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மைசெல்ஃப் ராஜகுமாரன், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் அட்மிஷன் கோஆர்டினேட்டராக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடெஸ் இன் இன்டீரியர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட பர்சனல் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் அட்மிஷன் நீங்கள் போகணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து காலேஜில் போட்டுக்கலாம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இந்த காலேஜ் பற்றின ரிவ்யூ அண்ட் டீட்டெயில்டு ரிவ்யூ அந்த வீடியோ இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பிடெஸ் இன் இன்டீரியர் டிசைன், இந்த கோர்ஸ் வந்து என்ன, ஃபஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸ் வந்து யாரெல்லாம் படிக்கலாம், இதோட கோர் என்ன, இது படித்தா என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லா டவுட்டுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடெஸ் இன் இன்டீரியர் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 year கோர்ஸு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேக்ஸ் இல்லைனாலும் சரி, யாராக இருந்தாலுமே இந்த கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸுமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது என்னென்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் இன்டீரியர் டிசைனும், அதுக்கப்புறம் யூஐ அண்ட் யூஎக்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த 2 கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் என்ன மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைனராக போகலாம், ஃப்ரீலான்ஸ் டிசைனராக போகலாம், ப்ராடக்ட் டிசைனராக போகலாம், செட் டிசைனராக போகலாம், ஸ்பேஸ் கன்சல்டன்ட் ஃபார் எக்ஸிபிஷன், தியேட்டர் அண்ட் மியூசியம், கிராஃபிக் டிசைனர், லைட்னிங் டிசைனர், ஃபர்னிச்சர் டிசைனர், ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் விர்ச்சுவல் மெர்ச்சடைசிங். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதோட ஸ்கோப்பு. ஓகே, இந்த ஸ்கோப்பில் ஓகே சார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடெஸ் இன் இன்டீரியர் டிசைன் அப்படின்னா இந்த கோர்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டீரியர் டிசைன். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம், இந்த கிளாஸ் ரூமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீரியர் டிசைனர் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. நாட் ஒன்லி ஒரு கிளாஸ் ரூம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டோம், இந்த பொருள் இருக்குது அப்படின்னா இதோட பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்ன கலரில் வந்திருக்கணும், இது என்ன மாதிரி ஷேப்பில் வந்திருக்கணும், இதில் வந்து என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்துருக்கணும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் தான். அந்த டிசைனை பண்ணுறது எல்லாமே ஒரு டிசைனர். இப்போ இந்த வாட்ச் இருக்குது, இந்த வாட்ச்லேருந்து ஷர்ட்லேருந்து பேண்ட்லேருந்து இது எல்லாமே ஒரு டிசைன் பண்ணுவாங்க, அது நார்மலாக டிசைனர். அப்போ நம்ம படிக்கிறது வந்து பிடெஸ், பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் இன் இன்டீரியர் டிசைனில் படிக்கிறோம். ஸோ இன்டீரியர் டிசைன்லன்னு படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் விஷயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் கிரேடிங். ஸோ ஒரு இன்டீரியர் இருக்கும்போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸை வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட்சிங்ஸ் எல்லாமே இதாகும். இப்போ நம்ம வீடே கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கலர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் தியரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சொல்லி தருவாங்க. என்னென்ன கலரை சூஸ் பண்ணி என்னென்ன கலரை மேட்ச் பண்ணி ஒரு கலர் டிசைனிங் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம இதுலேருந்து சொல்லி தராங்க. ஸோ இப்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டிசைனிங் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு அவகேடோ இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி டிசைன் பண்ணணும், ஸோ அது என்னென்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்தே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டிசைனிங், வாட்டர் பாட்டில் வந்து என்ன மாதிரி டிசைனிங் பண்ணணும், அது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கலர்ஸ் கொடுக்கணும், அது வந்து என்ன இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இது எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகும். சோஃபாலேருந்து ஒரு சின்ன ஒரு சாக்லேட்லேருந்து எதில் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இந்த டிசைனிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ இந்த 4 yearsல நம்ம காலேஜ் நேரு காலேஜில் என்னெல்லாம் சொல்லி தராங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 year இன்டீரியர் டிசைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் தான். உங்களுக்கு தியரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் காமனாக வரேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபஸ்ட் இயரில் என்ன சொல்லி தருவாங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ட்ராயிங்கில் உங்களுக்கு ஒரு பொருள் எப்படி பார்க்கணும், அந்த பொருளை எந்த மாதிரி அதாவது உங்களோட விஷன் எந்த மாதிரி இருக்குன்னு அந்த பொருளை என்ன மாதிரி பார்த்து அதை நீங்கள் எந்த மாதிரி ட்ராயிங் பண்ணணும் சும்மா நார்மலாக ட்ராயிங்கில் வந்து சொல்லி தருவாங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயரில் ஆட்டோ கேடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் டிசைன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. இந்த 4 வருஷத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த ஸ்டடி பண்ணி அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலான நாலேஜ் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாமினோஸ் பீஸா கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன். அந்த எவ்ரி மந்த் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம காலேஜில் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த டாமினோஸ் பீஸாவில் போகிறோம்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கலரை இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே ப்ராடக்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, கஸ்டமர்ஸ் எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மந்த் நம்ம பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு ஐடியா வந்து அப்படி கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்கள், அதாவது ஒரு வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கலர் கிரேடிங்கு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹால், ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, அங்கே என்னெல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர்ஸ் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லி தருவாங்க. ஸோ இதோட ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கோப் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருப்பேன். அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன், பிடெஸ் ஆஃப் இன்டீரியர் டிசைனிங் தான் படிக்கிறோம். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன் ஜாபுக்கு போகலாம். ரெண்டாவது வந்து ஃப்ரீலான்சிங் டிசைனர். ஃப்ரீலான்சிங் டிசைனர் அப்படின்னா என்னென்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாக்லேட் எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட் வந்து எடிட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சராக ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ண ஸ்டூடெண்ட்டோ ஒரு டிசைனிங் படித்த ஸ்டூடெண்ட்னால தான் இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் வச்சு ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இது பண்ண முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டிசைனர். சேம் இந்த ப்ராடக்ட் தான் வரும். அவர் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனியே நீங்கள் போகிறீங்கனாலும் ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த வாட்ச் அப்படிங்கிறது டிசைன் பண்ணணும். அதுக்கு ஒரு டிசைனர் வேணும். அதில் உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் செட் டிசைனர். இப்போ இந்த சினிமா ஷூட்டிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த சினிமா ஷூட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட்டு போடுவாங்க. அதெல்லாமே டிசைன் பண்ணுறக்கும் நம்ம பிடெஸ் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் டிசைனர். நார்மலாகவே கிராஃபிக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா இதுவே ஒரு கிராஃபிக்ஸ் தான். இந்த ஒரு சோஃபா ஒரு கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணோம். அந்த கிராஃபிக் டிசைன் வச்சு தான் நம்ம உண்மையான சோஃபா வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங் டிசைனர். இப்போ லைட்டிங் எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் அப்படியே திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிளாஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங் இருக்குது. இப்போ வந்து இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, அங்கே லைட் இருக்குது. அப்போ எந்த இடத்துல லைட்டிங் அதிகமாக இருக்கணும், எந்த இடத்துல லைட் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு இது பண்ணுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டீரியர் டிசைன் படித்த ஸ்டூடெண்ட் தான். அதுக்கப்புறம் வந்து ஃபர்னிச்சர் டிசைன்னா இந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இந்த கிளாஸ் ரூம்ஸில் எவ்வளோ ஃபர்னிச்சர்ஸ் இருக்கணும், எவ்வளோ டேபிள் இருக்கணும், எவ்வளோ சேர் இருக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். அதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார் விஷுவல் மெர்ச்சன்டைசிங். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் விஷுவல். அதாவது இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடை இருக்குது அப்படின்னா அதை வந்து எந்த மாதிரி விஷுவலில் எடுத்து மெர்ச்சன்டைஸ் பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே ஒரு ஸ்கோப் இருக்கும். அண்ட் ஸ்பேஸ் கன்சல்டன்ட் ஃபார் எக்ஸிபிஷன், தியேட்டர்ஸ், மியூசியம். எக்ஸிபிஷன் ஆகட்டும், ஒரு தியேட்டர் ஆகட்டும், ஒரு மியூசியம்ஸில் என்னென்ன பொருளை எங்கெங்கே வச்சா நல்லா இருக்கும், கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இந்த கோர்ஸ் படித்தா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங்க்கு ஓரியன்டான கோர்ஸஸ். ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ்னால 100% பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகட்டும். இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நமக்கு பிடிச்ச விஷயத்தை ஒரு கோர்ஸாக எடுத்து படித்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான விஷயம் தான் இந்த கோர்ஸு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயே இப்போ நிறையா வந்து இன்டீரியர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ராயிங்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணது தான். இன்டீரியர் டிசைன் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா நம்மளோட கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காந்திபுரம்
அந்த காந்திபுரத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு செட் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிளாக் ஃபுல்லாமே வந்து இன்டீரியர் டிசைனிங் பிளாக் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்ட் ஒர்க்ஸ் தான் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கரண்ட்டாக ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து ட்ரா பண்ணது. ஸோ இங்கே எல்லாமே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒரு 3 ஃப்ளோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கலர் கிரேடிங்கோட கலர் மேட்சிங் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு கலரிங் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ப்ராடக்ட்ஸுமே ஆட் பண்ணி பேம்போல இருந்து ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக வந்து பண்ணியிருக்காங்க. എൻ്റെ പേര് കൃഷ്ണപ്രിയ. ഞാൻ ബിയുടെ സെക്കൻഡ് ഇയർ സ്റ്റുഡൻ്റാണ് ഇൻറ്റീരിയർ ഡിസൈനിങ്. നെഹ്റു ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് ഡിസൈനിങ്ങിലാണ് പഠിക്കുന്നത്. ഞാൻ എന്തുകൊണ്ടാണ് ഈ കോഴ്സ് ചൂസ് ചെയ്തതെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ എനിക്ക് ഡ്രോയിങ്, ആർട്ട് ആൻഡ് ക്രാഫ്റ്റ് അങ്ങനത്തെ കാര്യങ്ങളോട് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്, ഭയങ്കര ക്രേസാണ്. അപ്പോൾ ഞാൻ ഈ സബ്ജക്റ്റ് എന്ന് വെച്ചാൽ കൂടുതലും പ്രാക്ടിക്കലി ഓറിയൻറ്റഡ് ആണ്. തിയറി ബേസ്ഡ് നമുക്ക് എക്സാം എഴുതുന്നതിന് പകരം ഒരുപാട് നമുക്ക് പ്രാക്ടിക്കലി ചെയ്യുന്നതിനാണുള്ളത് കൂടുതൽ. അതുപോലെ നമ്മുടെ കോളേജിൽ നിന്ന് ഔട്ട്ഡോർ സ്റ്റഡി, വർക്ക്ഷോപ്സ് അങ്ങനെ കുറേ കാര്യങ്ങൾ പ്രൊവൈഡ് ചെയ്യുന്നുണ്ട്. അതുകൊണ്ട് ഭയങ്കര ഇൻട്രസ്റ്റ് ആയുള്ളവർക്ക്, ഇങ്ങനത്തെ ഫീൽഡിൽ ഇൻട്രസ്റ്റ് ആയുള്ളവർക്ക് ഈ കോഴ്സ് ഭയങ്കര യൂസ്ഫുൾ ആയിരിക്കും. ഇത് പഠിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഇൻറ്റീരിയർ ഡിസൈനറായിട്ട് അതുപോലെ ഡിസൈനിങ് ഫീൽഡിൽ ഒരുപാട് ജോബ് ഓപ്പർച്യൂണിറ്റീസ് അവൈലബിൾ ആണ്. അപ്പോൾ ഇതുപോലെ ഡ്രോയിങ്, ആർട്ട് ആൻഡ് ക്രാഫ്റ്റ് അങ്ങനെയുള്ള ഫീൽഡിൽ ഇഷ്ടമുള്ളവർക്ക് ഈ കോഴ്സ് നല്ലൊരു ഓപ്പർച്യൂണിറ്റിയാണ്. നെഹ്റു ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് ഡിസൈൻ അതിനുവേണ്ട എല്ലാ ஃபெசிலிட்டிஸும் இவட ப்ரொவைட் ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പോൾ எல்லாருக்கும் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆയിരിக்கும். என்னோட பேர் ஜோதிகா. நான் பிடெக் செகண்ட் இயர் படிக்கிறேன், நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன். எனக்கு வந்து ட்ராயிங், ஆர்ட்டு, கிராஃப்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து 60% ப்ராக்டிக்கல், 40% தான் தியரி. எங்களுக்கு வந்து காலேஜில் மட்டும் சொல்லித்தரது இல்லாமல் அவுட்டோர், ஈசா யோகா, ஆர்ட் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி நிறைய அவுட்டோர் ஸ்டடியும் கூப்பிட்டு போய் காமிச்சிருக்காங்க. என்ன மாதிரி ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், நம்ம வந்து பிடிஎஸ் இன் இன்டீரியர் டிசைன் படிக்கலாமா, ஸோ நம்ம நினச்ச மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டவுட்ஸ் கிளியராக இருக்கும். இன்னுமே டவுட்ஸாக இருந்து அப்படின்னா எப்படி வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுறது, இந்த கோர்ஸ் எடுத்தாலும் வேல்யூ இருக்குமா, ஸோ வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு டவுட்ஸ் இருந்துன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி என் நேம் வந்து மைசெல்ஃப் ராஜகுமாரன், நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அட்மிஷன் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஸோ என்னோட பர்சனல் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் போடுற வர மாதிரி இருந்தால் எப்போ வரணும், எவ்வளோ கட்டி ஜாயின் பண்ணணும், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். இந்த காலேஜோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலக்காடு ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குனியமுத்தூரில் மெயின் கேம்பஸில் மெயினில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நேரு காலேஜோட ஏரோநாட்டிக்ஸ் இருக்குது, அதுலேயே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டீரியர் டிசைனோட இந்த காலேஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஃபார் எனி டவுட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனல் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.